கண் மருத்துவத்தில் ராபர்ட் மார்கஸ் கன்னுடைய மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ராபர்ட் மார்கஸ் கன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கண் மருத்துவர். இவர் 1850ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஹைலண்டோடைய கெய்த்னஸில் இருக்கிற டன்னட்டில் பிறந்தாங்க. இவர் 1873ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற மோர்ஃபீல்ட்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி கண் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு கண் மருத்துவர் ஆனாங்க. பின்னர் அதே மோர்ஃபீல்ட்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்லையே இவர் அசிஸ்டன்ட் சர்ஜன், சீனியர் சர்ஜன் அப்படின்னு அடுத்தடுத்து பதவிகளை பெற்றாங்க. இதுக்கிடையில் 1883ஆம் ஆண்டு ஒரு பெண் அவங்களுடைய சின்ன பொண்ணை கூட்டிட்டு ராபர்ட் மார்கஸ் கன் கிட்ட கண் பரிசோதனைக்காக வந்தாங்க. அப்போ அந்த சிறுமியை ராபர்ட் மார்கஸ் கன் பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான நிகழ்வை கவனிச்சாங்க. என்னன்னா, அந்த சிறுமிக்கு டோசிஸ் அப்படின்ற நிலை இருந்தது. அதாவது அந்த சிறுமியினுடைய ஒரு கண் இமையானது மூடப்பட்ட நிலையிலேயே இருந்தது. அந்த ஒரு சிறுமியினால அந்த இமையை திறக்க முடியாத நிலை இருந்தது. ஆனால் அந்த சிறுமியினுடைய தாடை அசையும் போதெல்லாம் அந்த கண் அப்படியே திறந்து மூடினது. அதாவது இப்போ அந்த சிறுமி வாயை திறந்தாலோ அல்லது ஏதாவது சாப்பிட்டாலோ அந்த நேரத்தில் அப்படியே அந்த அந்த தாடை எப்படிலாம் அசையுதோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த சிறுமியினுடைய அந்த மூடப்பட்டிருந்த கண்ணிமையானது திறந்து திறந்து மூடிட்டே இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை ராபர்ட் மார்கஸ் கன் கவனித்த பிறகு எதனால் இது நடக்குது அப்படின்னு உன்னிப்பாக ஆராய தொடங்கினாங்க. அப்போ இருந்த அனட்டாமிக்கல் பேப்பர்ஸ், அதாவது உடற்கூறியல் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இவர் படித்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தலைப்பகுதியில் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும், எவ்வளோ தசைகள் இருக்குது, என்னென்ன எலும்புகள் இருக்குது, என்னென்ன நரம்புகள் இருக்குது, அதெல்லாத்தையும் இவர் கவனித்து கூர்மையாக ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வந்தது. என்னன்னா, பொதுவாக நம்மளுடைய தாடை பகுதி அதை அசைக்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பு இருக்குது, அது உதவுது. அதே சமயம் நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய இமை அதனுடைய அசைவுக்கு நம்மளுடைய ஆக்லோ அப்படின்னு சொல்லி, அதாவது ஆக்லோ மோட்டார் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பு இருக்குது, அது உதவுது. இப்போ இதை வச்சு ராபர்ட் மார்கஸ் கன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்னென்னா, மூளை நம்ம தாடையை அசைக்க சொல்லி சிக்னல் கொடுக்கும்போது அந்த ட்ரைஜெமினல் நர்வ் அது வழியாக தான் சிக்னல் அந்த தாடையை நம்மளால் அசைக்க முடியும். ஸோ இப்போ இந்த ட்ரைஜெமினல் நர்வும் அதே மாதிரி கண் இமையை அசைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆக்லோ மோட்டார் நர்வ், இது ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல கனெக்ட் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கருதுறாங்க. அதாவது இந்த ரெண்டு நரம்புகளுமே ஒன்றை ஒன்று ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு கொண்டிருக்கும் அப்படின்னு இவர் கருதுறாங்க. ஏன்னா அப்பதான் இப்ப நம்மளுடைய மூளையில இருந்து நம்ம வாயை திறக்கணும் அல்லது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு அந்த சிக்னல் வரும்போது தாடை அசையும். அப்போ அந்த சிக்னல் ட்ரைஜெமினல் நர்வ் வழியாக போகும்போது அதனோட இந்த ஆக்லோமோட்டர் நர்வும் கனெக்ட் ஆகியிருந்தால் அந்த சிக்னல் ஆக்லோமோட்டர் நர்வுக்கும் போகும். அப்போ ஆக்லோமோட்டர் நர்வோடைய பணி என்னன்னா, கண்ணிமையை திறந்து மூடுறது. அப்போ ட்ரைஜெமினல் நர்வுக்கு போகக்கூடிய அந்த சிக்னல் இந்த நரம்பும் அந்த ட்ரைஜெமினல் நர்வோட ஆக்லோமோட்டர் நர்வும் கனெக்ட் ஆகியிருந்தால் அப்போ அந்த சிக்னல் இந்த நரம்புக்கும் போகுது, அதன் மூலமா கண்ணிமை திறந்து மூடுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ராபர்ட் மார்கஸ் கன் ஒரு ஹைப்போதீசிஸா ஆரம்பத்தில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 1883ஆம் ஆண்டு அதை இவர் ஒரு தியரியாவும் முன்மொழிகிறாங்க. இதுதான் உண்மை, இப்படிதான் நடக்குது அப்படின்னு ராபர்ட் மார்கஸ் கன் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் இதை உறுதிப்படுத்த முடியல. அடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் உண்மையிலேயே ராபர்ட் மார்கஸ் கன் சொன்ன மாதிரியே அந்த ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்ற தாடைக்கு போகக்கூடிய நரம்பும் ஆக்லோமோட்டர் நர்வ் அப்படின்ற கண் இமைக்கு போகக்கூடிய நரம்பும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கனெக்ட் ஆகுது. அதனால தான் சில நபர்களுக்கு, அதாவது எல்லாருக்கும் இந்த கனெக்ஷன் இருக்காது, ஒரு சிலருக்கு தான். அது குழந்தைகள் பிறக்கும்போது சில குழந்தைகளுக்கு கருவிலேயே இந்த மாற்றம் ஏற்படும். அதாவது ட்ரைஜெமினல் நர்வ் தனியாக போகணும், ஆக்லோமோட்டர் நர்வ் தனியாக போகணும். அப்படி போகும்போது கருவில் ஒரு குழந்தை உருவாகுதுன்னா சில நேரங்களில் சில குழந்தைகளுக்கு மட்டும் அந்த கரு உருவாகும் போதே ட்ரைஜெமினல் நர்வும் ஆக்லோமோட்டர் நர்வும் ஒன்றுக்கொன்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் ஆகி போகும். ஸோ தொடர்பு கொண்டு போகும். அப்படி போறனால தான் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏற்படும். ஏன்னா மூளையிலிருந்து போகக்கூடிய சிக்னல், நம்ம தாடையை அசைக்கணும் அப்படின்ற சிக்னல் ஆனது அப்படியே அந்த ஆக்லோமோட்டர் நர்வ் வழியா
நம்மளுடைய கண் இமைக்கும் போகுது. அதன் மூலமா கண் இமையும் வந்து தாடை அசைய அசைய திறக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உறுதி செய்யப்பட்டது. ஸோ இது உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த ஒரு நிகழ்வுக்கு மார்க்கஸ் கன் ஃபினாமினான் அப்படின்னு சொல்லி ராபர்ட் மார்க்கஸ் கன்னுடைய பெயரையே அதுக்கு சூட்டினாங்க. ஏன்னா அதனுடைய மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷனை இவர் தான் முதல் முறையாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஜா விங்கிங் சிண்ட்ரோம் அப்படின்னும் பேர் இருக்குது. ஸோ ராபர்ட் மார்க்கஸ் கன்னுடைய பேரில் மார்க்கஸ் கன் ஃபினாமினான் அப்படின்னும் ஜா விங்கிங் சிண்ட்ரோம் அப்படின்னும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ரெண்டுமே ஒரே நிலைக்கு தான் வந்து அழைக்கப்படும். அதை இவர் விளக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவர் வந்து ஆப்தல்மஸ்கோப் அப்படின்ற ஒரு கருவி அதை பயன்படுத்தி கண் பரிசோதனையில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்படி ஈடுபட்டு வரும்போது ஒரு வித்தியாசமான நிகழ்வை கவனிச்சாங்க. என்னன்னா ஒரு சிலரினுடைய கண்ணினுடைய விழித்திரை, ரெட்டினா அப்படின்ற விழித்திரை, அதுல வந்து சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி அப்படியே கிளீசனிங் ஆகிக்கிட்டே இருந்தது, மினுக்கிக்கிட்டே இருந்தது. அதை இவர் வந்து கவனிக்கிறாங்க. இந்த ஆப்தல்மஸ்கோப் அப்படின்ற கருவியை பயன்படுத்தி கண்ணை பார்த்தா கண்ணினுடைய விழித்திரையை வந்து கவனிக்க முடியும். ஸோ அப்போ தான் இவர் வந்து அந்த விழித்திரையை, அந்த ரெட்டினா அப்படின்ற விழித்திரையை கவனிக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது அந்த ரெட்டினா அப்படின்ற விழித்திரையில் இருக்கக்கூடிய டாட்ஸ் வந்து ஒளி படும்போது அப்படியே வந்து அது மினுக்கிக்கிட்டே இருந்தது. அதே சமயம் அதனால் ஏதாவது கண்ணில் பாதிப்பு இருக்கா அப்படின்னு இவர் ஆராய்ச்சி செஞ்சாங்க. குறிப்பாக இந்த மாதிரி இந்த டாட்லாம் யார் யாருக்கெல்லாம் அந்த புள்ளிகள் ரெட்டினாவில் இருக்கோ அவங்கள எல்லாரையும் இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இந்த டாட்ஸ் உள்ள எல்லாருக்குமே கண் குறைபாடு எதுவுமே இல்லை. அதாவது எல்லாருக்குமே இல்லைன்னா ஒரு சிலர் வந்து கண் குறைபாட்டினால வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய கண்ணில் இந்த டாட்ஸை இவர் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்வை நரம்பில் பிரச்சனை இருந்தது அல்லது வேறு பிரச்சனை தான் இருந்தது. ரெட்டினாவில் இருக்கக்கூடிய இந்த டாட்ஸ்னால எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் எந்த விதமான பாதிப்பும் கண்ணு நல்லா தெரியக்கூடியவங்களுடைய கண்ணில் பார்க்கும்போது கூட சில நேரங்களில் இந்த டாட்ஸ் இருந்தது சில பேருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு டாட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த டாட்ஸ் இருக்கிறனால எந்த விதமான கண் பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு இவர் விளக்கினாங்க. இந்த டாட்ஸை இவர் விளக்கினால அதுக்கு வந்து கன்ஸ் டாட்ஸ் அப்படின்னு ராபர்ட் மார்க்கஸ் கன்னுடைய பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறமா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆப்தல்மஸ்கோப்பை பயன்படுத்தி இவர் செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்னன்னா யார் யாருக்கெல்லாம் பிபி, பிளட் ப்ரெஷர் இருக்கோ அவங்களுடைய கண்ணினுடைய விழித்திரையில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத இவர் கவனிக்கிறாங்க. குறிப்பாக பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பிபி இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுடைய ரத்த நாளங்களில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டரி அப்படின்ற தமனி, இன்னொன்று வெயின் அப்படின்ற சிரை. இப்போ ஆர்டரி என்ன பண்ணும், வெயின் என்ன பண்ணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்ம வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஆனது நேராக போய் நம்மளுடைய நுரையீரலில் சென்றடையும். அந்த நேரத்தில் இந்த நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம், ஆக்சிஜன் இல்லாத ரத்தமானது நுரையீரலுக்கு வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அந்த ரத்தமானது கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலில் விட்டுட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு இந்த ஆர்டரி அப்படின்ற தமனி வழியாக போய் இதயம் வழியாக போய் உடல் முழுக்க வந்து சென்றடையும். இப்படி உடல் முழுக்க ஆக்சிஜனோட போனதுக்கப்புறமா ஆங்காங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள், கண், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கல்லீரல், கிட்னி அப்படின்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய செல்களானது அந்த ஆக்சிஜனை வந்து ரத்தத்துல இருந்து எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துரும். இப்போ ஆக்சிஜனை இழந்த ரத்தமானது வெயின் அப்படின்ற அந்த ஒரு ரத்த நாளம் வழியாக தான் மறுபடியும் போய் இதயத்தை சென்றடையும். ஸோ தமனி வந்து ஆக்சிஜனோட இருக்கக்கூடிய ரத்தத்தை உடல் முழுக்க அனுப்பும். அந்த ஆக்சிஜன் தீர்ந்த பிறகு ஆக்சிஜன் இல்லாத அந்த ரத்தத்தை வெயின் தான் வந்து கொண்டு போய் மறுபடியும் நுரையீரலை சேர்க்கும். நுரையீரலில் சேர்த்த பிறகு மறுபடியும் நுரையீரலில் நம்ம சுவாசித்த ஆக்சிஜனை அந்த ரத்தமானது எடுத்துக்கிட்டு ஆர்டரி வழியாக பயணமாகும். ஸோ இதுதான் நடக்குது. இப்போ பிபி இருந்தால் இந்த ஆர்டரி வழியாக ரத்தம் பாயும்போது பிபி இருக்கிறனால கொழுப்பு இருக்கும், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ரத்தத்தில் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா அதிகப்படியான அழுத்தத்தோட அந்த ஆர்டரி அப்படின்ற தமனி வழியாக ரத்தமானது பாயும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்த நாளமானது தன்னைத்தானே வந்து இறுக ஆரம்பிக்கும், அப்படியே கெட்டியாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ரத்தமானது அழுத்தத்தோடு பாயும்போது அந்த தமனிகள் வந்து தன்னைத்தானே வந்து அப்படியே வந்து கடினமாக்கிக்கும். இது எப்படி நடக்கும்னா உதாரணத்துக்கு நம்ம வந்து
ரொம்ப நாள் சும்மா இருந்துட்டு எதையாவது பிடிச்சி அடுத்து கொஞ்ச நாளில் வந்து தொங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த கையில் இந்த இடத்துல பூரா காய்ச்சி போக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுடைய கை அதுக்கேற்ற மாதிரி தயாராகுது. அப்படி காய்ச்சி போகலன்னா இந்த தோலை வந்து கிழிஞ்சிரும் நம்ம தொங்கிட்டே இருந்தோம்னா. அந்த மாதிரி தான் உடம்புக்குள்ள அந்த ரத்தம் வந்து அழுத்தத்தோட தமனிகளுக்குள்ள பாயும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமனியே வந்து இறுகி வீங்க ஆரம்பிக்கும். அப்போ இவர் வந்து இப்படி இப்படி வீங்க ஆரம்பிக்கும் போது அந்த தமனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெயின் அப்படின்ற ரத்த நாளம் அதை வந்து அழுத்த ஆரம்பிக்கும். எப்படின்னு சொல்கிறேன், இப்போ இது வந்து ஆர்டரின்னு வச்சுக்கோங்க, இது வந்து வெயின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த ஆர்டரி மட்டும் வீங்கும் போது இதனுடைய இடத்தையும் இந்த ஆர்டரி வந்து பிடிச்சுக்க ஆரம்பிக்கும். ஸோ வீங்குனா இது அப்படியே நசுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த வெயின் வந்து நசுங்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நிறைய பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக ஹார்ட்டில், கிட்னியில், கல்லீரல் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்ச நாள்லேயே உயிரிழப்பும் நிகழ்ந்துடும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் தான் கண்ணில் இவர் வந்து பார்த்தாங்க. கண்ணில் விழித்திரையில் தெளிவாக வந்து ரத்த நாளங்கள் தெரியும். அப்போ இவர் என்ன பார்த்தாங்கன்னா இந்த ஆர்டரி வந்து அதாவது தமனியானது வீங்கி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வெயின் அப்படின்ற அந்த ஒரு சிறையை வந்து அப்படியே அழுத்திட்டு இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து கவனிக்கிறாங்க. ஸோ இந்த ஆத்தெரோஸ்க்ளெரோட்டிக் ஆர்டரியானது அதாவது வீங்கி போன அந்த ஆர்டரியானது அந்த தமனியானது வெயினை வந்து அழுத்திட்டு இருந்தது. அதை இவர் வந்து பார்க்கும்போது அதனால வந்து கண் குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இவர் கவனிக்கிறாங்க. ஏன்னா விழித்திரைக்கு போகக்கூடிய ரத்தமும் திரையிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தமும் வந்து சரியாக போயிட்டே இருக்கணும். அப்போ தான் விழித்திரை ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வெயின் அழுத்தப்படுது அப்படின்னா என்ன நடக்கும்? வெயின் இப்போ கண்ணுக்கு வந்து ஆர்டரி வந்து விழித்திரைக்கு வந்து ஆக்சிஜனோட ரத்தத்தை கொண்டு வரும். கொடுத்துட்டு ஆக்சிஜன் இல்லாத ரத்தமானது விழித்திரையிலிருந்து வெயின் வழியாக தான் வந்து வெளியேறணும். இப்போ அது வழியாக தான் இதயத்துக்கு போய் நுரையீரலை சென்றடையணும். இப்போ அந்த இடத்துல அழுத்தம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு டியூப்ல தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு, டியூபை அழுத்தி பிடிச்சா என்ன நடக்கும்? அந்த மாதிரி தான் அந்த வெயின் வந்து அழுத்தப்படுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த கசிவு விழித்திரையில் ஏற்பட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்படுது. இந்த ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி அப்படின்னு, அதாவது பிபினால விழித்திரையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இது. இதன் மூலமாக பார்வைத்திறன் குறைபாடு. இப்படி பார்வைத்திறன் குறைபாடு ஏற்பட்ட ஒரு நோயாளியை இவர் வந்து பரிசோதனை பண்ணும்போது இந்த ஒரு நிகழ்வை இவர் கவனிச்சிடுறாங்க. அப்போ இதை வச்சு ஒரு விஷயத்தை முன்மொழிகிறாங்க. என்னன்னா ஒரு நபரினுடைய கண்ணை பரிசோதனை பண்ணி விழித்திரையில் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலே போதும். அதாவது விழித்திரையில் இருக்கக்கூடிய அந்த வெயினும் ஆர்டரியும் கரெக்டாக இருந்தால் அந்த நபருக்கு பிபி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை விழித்திரையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டரி வெயின் ரெண்டுமே வந்து நல்லா இல்லாமல் ஆர்டரி வந்து வெயினை வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி அழுத்திட்டு போகுது அப்படின்னா அப்போ அந்த நபரினுடைய உடம்புல வந்து பிபி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்றத வெறும் கண் பரிசோதனை பண்ணுறதன் மூலமாகவே கண்டறிஞ்சிடலாம் அப்படின்னு இவர் வந்து தெளிவுபடுத்தினாங்க. இப்போ இவர் பார்த்த அந்த விழித்திரையில் இருக்கக்கூடிய ஆர்டரியானது வெயினை கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சைனுக்கு வந்து கன் சைன் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர் வந்து அதுக்கு சூட்டப்பட்டது. ஸோ இதை இவர் வந்து 1898 ஆப்தால்மோஸ்கோபிக் எவிடன்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பரை வெளியிட்டு அதில் இது எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சைன், அதாவது சைன் அப்படின்னா அந்த ஒரு அடையாளம், இந்த ஆர்டரி போய் வெயினை வந்து விழித்திரையில் அழுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த அடையாளத்துக்கு தான் கன் சைன் அப்படின்னு பேர். ஸோ அதை இவர் வந்து விளக்கினாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இதை பயன்படுத்திய விழித்திரையை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த கன் சைன் வந்து இருந்தாலே அப்போ இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது கண்ணில், அதாவது உடம்புல பிபி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த கன் சைனுக்கு இன்னொரு பேரும் வந்து இருக்குது, ஆர்டீரியோ வீனஸ் நிக்கிங் அப்படின்னு சொல்லி, ஏவி நிக்கிங் அப்படின்னு அது ஷார்ட்டாக அழைக்கப்படும். ஸோ இதுக்கு ஆரம்பத்தில் இவருடைய பேர் தான் சூட்டப்பட்டது. ஏன்னா இவர் தான் அதை வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறமா 1904 ராபர்ட் மார்கஸ் கன் இன்னொரு பெரிய விஷயத்தை விளக்கினாங்க. என்னன்னா இவர் வந்து ஸ்விங்கிங் ஃப்ளாஷ் டெஸ்ட் வந்து செஞ்சு வந்தாங்க ஒரு நோயாளிக்கு. ஸ்விங்கிங் ஃப்ளாஷ் டெஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டார்ச் லைட்டை கையில் எடுத்துட்டு ஒரு நோயாளியை வந்து 2 கண்ணையும் மாற்றி மாற்றி அடித்து பார்ப்பாங்க. அப்படி அடித்து பார்க்கும்போது இப்போ லைட்டு பட்டால் உடனடியாக நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய பியூப்பிள் அப்படின்ற ஒரு துளை அது வந்து மூடப்படணும், சுருங்கணும். அதாவது பியூப்பிள் அப்படின்னா கண்ணினுடைய கருவிழியில் இருக்கக்கூடிய சின்ன
துளை தான். அது வந்து பொதுவா வெளிச்சம் இருந்தா கொஞ்சம் சுருங்கும். ஏன் சுருங்கும்னா, வெளிச்சம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக. இப்ப வெளிச்சம் இல்லாத இருட்டுல வந்து அந்த ஒரு பியூப்பிள் ஆனது கொஞ்சம் சுருங்காம விரியும். ஏன் விரியும் அப்படின்னா, நல்லா பார்க்கறதுக்காக. ஸோ அந்த ஒரு சிக்னல நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய ஆப்டிக் நர்வ், அதாவது மூளையிலிருந்து கண்ணுக்கு வந்து தொடர்பாகக்கூடிய கண் நரம்பு, அது வழியா தான் அந்த சிக்னல் வந்து மூளைக்கு போகும். அந்த சிக்னல் இப்ப ஒரு வெளிச்சத்த பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வெளிச்சம் வந்து அந்த பியூப்பிள் வழியா போய் கண் நரம்ப அடையும். அப்ப அந்த கண் நரம்பு மூளைக்கு சிக்னல் குடுக்கும். இந்த இடத்துல வெளிச்சமா இருக்கு அப்படின்னு. அது தெரிஞ்ச உடனே மூளை வந்து இன்னொரு சிக்னல குடுத்து பியூப்பிள வந்து சுருக்கும். இப்ப வெளிச்சம் இல்லன்னா பியூப்பிள் வந்து விரியும். இங்க வெளிச்சமே காணோம், இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படின்னு. இப்ப இவர் வந்து டார்ச் லைட்ட இப்படி அடிச்சு பார்க்கும்போது, ஒரு நபருக்கு ஒரு வித்தியாசத்த கவனிச்சாங்க. என்னன்னா, இடது கண், வலது கண் அப்படின்னு மாத்தி மாத்தி டார்ச் அடிக்கும்போது, ஒரு கண்ல மட்டும் அடிக்கும்போது, அந்த டார்ச் அடிச்சா அந்த பியூப்பிள் வந்து சுருங்கணும். அப்படி சுருங்காம இன்னும் விரிஞ்சது. இது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பொதுவா டார்ச் அடிச்சா கண்ணுல இருக்கக்கூடிய அந்த பியூப்பிள் வந்து சுருங்கணும். சுருங்காம விரியுதுன்னா, அப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இவர் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அந்த நபருக்கு கண் நரம்புல பாதிப்பு இருந்தது. கண் நரம்புல பாதிப்பு இருக்கிறனால லைட் அடிச்சா என்ன நடக்கும்னா, கிளார் அடிக்கும். அதாவது லைட் அடிச்சா அப்படியே வந்து பவர்ஃபுல்லா லைட் அடிக்கும்போது கிளார் அடிச்சு எல்லாமே வந்து இருட்டா தெரியிற மாரி ஆகும். அதாவது கண் நரம்பு பாதிப்பு உள்ளவங்களுக்கு. அப்ப அந்த நபரினுடைய கண் நரம்பு வந்து சிக்னல தப்பா அனுப்பும். என்னன்னா, வெளிச்சமே இல்ல அப்படின்ற சிக்னல அனுப்பும். அதனால தான் டார்ச் அடிச்ச உடனே அந்த கண் நரம்புல பாதிப்பு உள்ளவங்களுடைய மூளையானது சிக்னல கொடுத்து அந்த பியூப்பிள இன்னும் தொறக்க வைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறாங்க. அப்ப டார்ச் அடிக்கும்போது கண்ணுல இருக்கக்கூடிய அந்த பியூப்பிள் வந்து சுருங்காம, அது வந்து விரிஞ்சது அப்படின்னா, கண் நரம்புலயோ அல்லது கண்ல இருக்கக்கூடிய ரெட்டினா அப்படின்ற விழித்திரையிலேயோ பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இவர் விளக்கினாங்க. இப்படி டார்ச் அடிச்சா கூட அந்த கண்ல இருக்கக்கூடிய பியூப்பிள் வந்து சுருங்காம விரியக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு மார்க்கஸ் கன் பியூப்பிள் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதை இவர் விளக்கினால. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ரிலேட்டிவ் அஃபரண்ட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ரிலேட்டிவ் அஃபரண்ட் பியூப்பிலரி டிசீஸ் அப்படின்னு டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 2 பேரும் அதில் இருக்கு. அதில் குறிப்பாக அந்த மார்க்கஸ் கன் பியூப்பிள் அப்படின்னு அதுக்கு பேரிடப்பட்ட காரணம் அது ஆரம்பத்தில் இவர் விளக்கினால தான். இந்த மாதிரி பல்வேறு கண் சார்ந்த பிரச்சனைகளை ராபர்ட் மார்க்கஸ் கன் விளக்கியிருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1909 நவம்பர் 29 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 58-59 வயசுல இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ராபர்ட் மார்க்கஸ் கன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே கூட டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம்.